அப்பா பிள்ளையாரப்பா எல்லாரும் நல்லா இருக்கணும். ஊர்க்கண்ணு, நல்ல கண்ணு, லொல்ல கண்ணு, பட்ட கண்ணு, படாத கண்ணு, பரதேசி கண்ணு எல்லா கண்டிஸ்டியும் போகட்டும். பாத்தீங்களா, உள்ள வர்ற திஷ்டி வெளியோட போயிருச்சு. அங்க வெடிச்சதுக்கு சிலையோட சேர்ந்து நீங்களும் சிதறி இருக்கணும். அந்த ஆண்டவன் தான் உங்களை காப்பாத்தினாரு. இந்த தம்பியே வந்துருச்சே, வாங்க வாங்க. டாட், என்னாச்சு டாட்? உங்களுக்கு ஒன்றும் ஆலியே? ஆகலேன்னு தான் கொட்டலத்துல போட்டிருக்கானே. எனக்கு ஒன்றும் ஆகலை. பாரு, நான் நல்லா தான் இருக்கேன். நான் தமிழ்நாட்டோட தலையெழுத்து ஐயனாரப்பன். இப்போ நான் மந்திரியா இருக்கேன்னா எப்படி? 25 வருஷத்துக்கு முன்னாடி ஐயாவோட வாழ்க்கை எங்க ஆரம்பிச்சது? மணல் லாரி டிரைவர். இந்த கையால ஸ்டேரிங்க பிடிச்சி எத்தனை பேரை போட்டு தள்ளி இருப்பேன். மை ஸ்வீட் சன். நீ படிச்சு கிரிமினல் லாயர் ஆனவன், நான் படிக்காம கிரிமினல் ஆனவன். எனக்கு எவனும் குறி வைக்கல. நேற்று ஸ்டேஜில் என்னை காப்பாத்திட்டு செத்தான ஏசி, அதான் சிஎம்மோட ஸ்பை. அவன் ரொம்ப நாளா குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருந்தான். கழுத போடு தட்டிட்டேன். என்னடா ஷாக்கு? நான் வச்ச ஆப்பு. இதனால எந்த பிரச்சனையும் வராத. பிரபல வக்கீல் திருநாவுக்கரசு தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளை. நீ இருக்கும் போது எனக்கு என்னடா கவலை? நீ போ, நீ போய் குளிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. படிச்ச வக்கீல் அதான். வாயா டிசி வா. சார், எதுக்கே அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? பாதுகாப்பு அதிகப்படுத்த சொல்லி கமிஷனர் ஆர்டர் போட்டிருக்காரு சார். அதான் வந்தவனை நீயே போட்டு தள்ளிட்டிய, அப்புறம் என்ன? செத்தவன் மட்டும் இல்ல சார், இன்னொருத்தனும் உங்களை கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்கான் சார். நேத்து ரவுடியை ஷூட் பண்ண இடத்துக்கு பின்னாடி ஒரு பில்டிங்ல இருந்து வெப்பன்ஸ் கிடைச்சிருக்கு சார். இப்போ வந்து சொல்ற நீ, உங்களுக்கெல்லாம் யூனிஃபார்ம் போட்டு நிக்க வைக்கிறது அட்மாஸ்பியருக்கு தான். போனியா எடுத்து பேசு. சொல்லுங்க, எந்த ஸ்டேஷன்? உடனே வர சார். அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணியாச்சு. அப்போ போய்யா, போய் பாரு, சவுண்ட் பண்ணு. சல்யூட். ஓகே, டியூட்டி பேட். சார் குட் மார்னிங் சார். ஏதாவது பேசினா? அவன் பேசுறது எதுவுமே புரியல. எல்லாத்தையும் சர்ச் பண்ணீங்களா? சர்ச் பண்ணிட்டோம் சார். இதெல்லாம் அவன்கிட்ட இருந்த திங்ஸ் சார். இந்த போஸ்டர் மேல படுத்து தூங்கிட்டு இருந்தான் சார். ஃபயரிங்ல செத்து போனவன உனக்கு தெரியுமா? எதுக்காக நீங்க மினிஸ்டர் கொல்ல பாத்தீங்க? யார் நீ? எந்த ஊரு? அவனை ரிலீஸ் பண்ணி அனுப்புங்க. என்ன சார் சொல்றீங்க? எங்கேயே பிடிச்சிங்க அவனை? சிட்டி லிமிட்டுக்கு வெளில பைபாஸ் ரோட்ல சார். சார் அவனுக்கு நல்லா தமிழ் தெரியும், நடிக்கிறான் சார். யோ, அவன் பேசுறது துளு. உடுப்பியில இருந்து திருசூல மலையில கல் அடிக்கிற கான்ட்ராக்ட்ல வந்திருக்கான். 2 ஜெலட்டின் ஸ்டிக்க பார்த்தது உள்ள பிடிச்சி வச்சிட்டீங்க. போலீஸ்காரனா பாடி லாங்குவேஜ் ரீட் பண்ண தெரியணும், புரியுதா? பிடிச்சு விசாரிக்கும் போது தப்பிச்சு ஓட பார்த்தா சார். டோன்ட் டாக் நான்சென்ஸ். ஸ்பாட்ல இருந்து நமக்கு கிடைச்சிருக்கிற எவிடன்ஸ் வந்து AK-74. போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன, நம்ம மிலிட்டரியில கூட அது கிடையாது. பட்டா பகல்ல எல்லார் முன்னாடியும் வந்து ஒரு மினிஸ்டர் டார்கெட் பண்ணிருக்கான். நமக்கு தெரிய வேண்டியது அது இல்ல, அவன் ஒரு கொள்கைக்காக துப்பாக்கி பிடிக்கிறவனா இல்ல கூலிக்காக மாரடிக்கிறவனா? யார் அவன்? இப்ப எங்க இருப்பான்? நாராயணன், நாராயணன், நாராயணன். வணக்கம் ஐயா. நான் சொல்றதெல்லாம் சத்தியமா உண்மைங்கய்யா. எஸ், ப்ரொசீட். உங்க பேரு? மன்னடி நாராயணங்க. நாராயணங்கிறது உங்க பேரு, மன்னடிங்கிறது பசங்க செல்லமா கூப்பிடுவாங்க. நமக்கு தொழில் ஆரம்பிச்சது அங்கதாங்க. என்ன தொழில் செய்றீங்க? நம்மளுக்கு பல தொழில் இருக்குங்க. 7 லாரி ஓடுது, 25 ஆட்டோ ஓடுது, 38 கால் டாக்ஸி ஓடுது, ஃபைனான்ஸ் பிசினஸ் வேற. அதுல ரியல் எஸ்டேட்டும் பண்றீங்க இல்லையா? அது மட்டும் இல்லைங்க. நீங்க ரியல் எஸ்டேட் பண்றதாகவும் இந்த அம்மா கிட்ட 15 லட்சம் ரூபாய் பணம் வாங்கினதாகவும் இந்த அம்மா சொல்றாங்களே, தப்புங்கய்யா. அந்த மாதிரி சொல்றது எதுவுமே உண்மை இல்லைங்கய்யா. 15 லட்சங்கிறது பெரிய அமௌண்ட்டுங்க. இந்த மாதிரி ஏச்சு பிழைக்கிறவனா இருந்தா இந்த பொசிஷனுக்கு வர முடியுங்களாயா? இந்த அம்மா ரொம்ப வருஷமா எனக்கு தெரியுங்க. இவங்க வீட்டுக்கார பார்க்க அசப்ல எங்க அப்பச்சி மாதிரியே இருப்பாருங்க. இவங்களை போய் நான் எப்படிங்க ஏமாத்துவேன்? யுவர் ஆனர், என் கட்சிக்காரர் மேல போடப்பட்டிருக்கிற இந்த வழக்கு ஆதாரமற்றது.
பணம் கொடுத்திருக்கிறதா சொல்ற இந்த பெரியம்மா அதுக்கான ஆதாரத்தை இதுவரைக்கும் இந்த கோர்ட்ல சமர்ப்பிக்கவே இல்லைங்கிறத தங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர விரும்புறேன். ரசீது கொடுக்கவே இல்லையா? கேட்டதுக்கு நாளை காத்தால ஆபீஸ்ல வந்து வாங்கிக்கோன்னு சொன்னார். வாங்கினீங்களாம்மா? அதுக்கப்புறம் அவரை பார்க்கவே முடியல. கலட்டு சிரிக்கி விவரமா தான் பேசுறான். யுவர் ஆனர், இந்த பெரியம்மா எந்த இன்டென்ஷனோட இந்த கோர்ட்டுக்கு வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா மிஸ்டர் நாராயணனோட தொழில் எதிரிகள்ல யாரோ ஒருத்தர் தான் இவங்களை தூண்டி விட்டுருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். 25 பிசினஸ்க்கு மேல செய்யக்கூடியவருடைய கட்சிக்காரர், சமுதாயத்துல மிகுந்த அந்தஸ்து உள்ளவர். இது மாதிரி கேஸ்ல அவர் இன்வால்வ் ஆயிருக்காருன்னு சொன்னா யாரும் நம்ப கூட மாட்டாங்க. எனவே இந்த வழக்கை தள்ளுபடி செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். Bring all those evidences and witnesses. இந்த வழக்கை வருகின்ற 6ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கிறேன். ஏய், வீட்டுக்கு வர நேரமாடி இது. என்ன திமிரு இருந்தா சொந்த வீட்லயே செவுரு ஏறி குடிப்ப. ஏமா இப்படி பண்ற? ஆமா, கொஞ்சங்க. இப்படியே செல்லம் கொடுத்து கொடுத்து அவளை கெடுத்து வச்சிருக்கீங்க. கொஞ்சமாவது கண்டிச்சாதானே. செவுரு ஏறி குதிக்க திமிரு வேண்டாம் மம்மி, தம் இருந்தா போதும். ஆரஞ்சு என்ன டெய்லி என்னடி ராக்குத்து வேண்டி கிடக்குது? ஒரு நாளாவது டயத்துக்கு நீ வீட்டுக்கு வந்திருக்கியா? எனக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்கு மம்மி. மேட்ச் ஆடணும், சினிமாக்கு போகணும், ரெஸ்டாரண்ட் போகணும், பசங்களோடய சுத்தணும். பாத்தீங்களா பாத்தீங்களா எப்படி பேசுறான்னு? எல்லாம் நீங்க குடுக்குற இடம் தான். ஆமா, இடம் கொடுத்து கிழிச்சாரோம் புருஷன். பேருக்கு தான் பேங்க் மேனேஜர். ஏன்பா ஒரு பைக் வேணும்னு கேட்டேனே, வாங்கி கொடுத்தீங்களா? நானே உங்க பேங்க்ல லோன் போட்டு பைக் வாங்கிக்கிறேன். அதான் ஸ்கூட்டி இருக்கேடி. பைக் எல்லாம் ஆம்பளை பசங்க ஓட்டுறதுமா. ஆம்பளை தான் பைக் ஓட்டணும்னு எவன் சொன்னா? பொண்ணுங்க ராக்கெட் ஓட்டுற காலண்டாடி இது. இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. அப்பா ஒண்ணு எப்படியோ போங்க. நீ எப்பவும் உற்சாகமா வேகமா இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. ஆனா வேகமா போகும்போது தான் கவனமா இருக்கணும். எனக்கு லிமிட் தெரியும் டாட். நீ 12 மணிக்கு மேல வருவ. உங்க அப்பாவுக்கு 12 மணிக்கு மேல போன் வருது. இந்தாங்க, எக்கட கட்டு போங்க. நான் தூங்க போறேன். ஹலோ, ஹூஸ் திஸ்? அங்கிள், போன் சந்தே கிட்ட கொடுங்க. என்னம்மா இது இந்த நேரத்துல எல்லாம் ஏன் போனுக்கு கால் பண்றாங்க? ஹலோ, என்னடி பண்ற? சொல்லுடி. ரிங் போயிட்டே இருக்க, எடுக்க மாட்டியா? மொபைல சைலண்ட்ல வச்சிருந்தேன். மார்னிங் எத்தனை மணிக்கு? 11 o'clock. எங்க? வழக்கம் போல நம்ம ஸ்பாட்ல தான். அவனை மாட்டினாண்டி. நாளைக்கு அவனை மொட்டை அடிக்காம விடக்கூடாது. நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னா போக மாட்டேன். என்னங்க? அவ ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கா. எப்ப பார்த்தாலும் டிவி முன்னாடி உட்காந்துக்கிட்டு. ஸ்கூலுக்கு போலனா விட்டுற வேண்டியதானே. காமராஜர் என்ன ஸ்கூலுக்கு போய் அசியமானாரு? பெத்த பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்ப துப்பு இல்ல. எல்லாத்துக்கும் அவன் வரணும். நீங்க என்ன செஞ்சு கிழிச்சீங்க? வேலை, டேய் வேலை. இங்க பாரு, அவ ஸ்கூலுக்கு கிளம்ப மாட்டேங்கிறா. வந்து என்னன்னு கேளு. நான் வந்துட்டேன். என்னடி செல்லம், நீ என்ன ஸ்கூல் கிளம்பல? மாமா, நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். ஹோம்வொர்க் பண்ணல. ஏன்டா செல்லம் பண்ணல? நேத்து ராத்திரி தூக்கம் வந்துச்சு, தூங்கிட்டேன். ஸ்ருதி, என்கிட்ட சொல்லிருந்தா நானே உனக்கு பண்ணி கொடுத்துப்பலமா. கிழிச்சீங்க. அவளுக்கு எத்தனை சப்ஜெக்ட், என்ன ரேங்க் வாங்குறா, அட்லீஸ்ட் எந்த கிளாஸ்ல படிக்கிறானா தெரியுமா உங்களுக்கு? கிளாஸ்ல என் ஃப்ரெண்ட் யாருன்னு தெரியுமா? அதையும் கேளுங்க மம்மி. வாங்குவ ராஸ்கல். முதல்ல யூனிஃபார்மை போடு. மாமா திட்டாதக்கா புஜிமா. இனிமே நம்ம 2 பேரும் நீ ஸ்கூல்ல இருந்து வந்தோடனே ஹோம்வொர்க் பண்ணுவோமா? ஏ ராஜாத்தி செல்லம்ல. இப்போ யூனிஃபார்ம் போட்டுக்குவியா? நான் உன்னை ஸ்கூலுக்கு கூட்டு போய் கிளாஸ் மிஸ் கிட்ட பேசுவேனா? போலாமா? வாடி செல்லம், வாடி வாடி வாடி. அவ இம்சையை விட உங்க இம்சை ஓவரா இருக்கு. கொடுங்க. உருப்படியா ஒரு காரியத்தை பாருங்க. இந்தாங்க, ஸ்ருதியோட டெஸ்க்குக்கு பெயிண்ட் அடிச்சு வைங்க. நான் சந்தோஷமா இருந்தேனா ஏதாவது வேலை வச்சிருவிய? உட்கார் உட்கார் உட்கார். டிஃபன் சாப்பிட்டாளா? சாப்பிட்டேன். மளிகை லிஸ்ட் எழுதி இருக்கு. போகும்போது கடையில கொடுத்துட்டு போயிடு. சரி, கொடுத்துட்றேன். டைம் ஆகுது. நான் அவளை விட்டு அப்படியே கோர்ட்டுக்கு கிளம்புறேன். சரி, பை பை, டாடா. சிக்னல் ஒன்று இருக்குல்ல, நீ வாட்டுக்கு வந்துக்கிட்டு என்ன அர்த்தம்? சார் டைம் ஆயிடுச்சு சார். அப்படி என்ன அவசரமா போற? பாஸ்புக் இருக்கா? இருக்கு சார். லைசென்ஸ் இருக்கா? இருக்கு சார். இன்சூரன்ஸ் இருக்கா? அதுவும் இருக்கு சார். ஆனா அது வீட்ல இருக்கு சார். வீட்ல வச்சுட்டு ரோட்ல வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்க. சார் அது வந்து பத்திரமா இருக்கணும்ல அப்ப சார். நீ பத்திரமா போய் சேர வேணாமா? சரி சரி, 3 பேரா வந்திருக்கே, ஒரு 300 ரூபாய் கொடுத்து தொலைச்சிட்டு போங்க. உங்களை எல்லாம் திருத்தவே முடியாது. சார் சார் அங்க பாருங்க சார், அங்க ஒருத்தர் ஹெல்மெட் இல்லாம வராரு. ஆஹா, சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணுதான். டேய் நில்றாங்க. தேத்திரலாம். ஏய் நிறுத்து. சிக்னல் கிரீன்ல தானே அது இருக்கு. ஒழுங்கா தான் இருக்கு. ஹெல்மெட் இல்லையே. சார், குழந்தைய ஸ்கூல்ல விட்டு வர அவசரத்துல மறந்துட்டேன் சார். சட்டம் தான். விட்டு சார், please சார். பாபா சார். ஹெல்மெட் போடுங்கடா. சார். போலீஸ்னா என்ன கிள்ளிக்கிறேன் நினைச்சிட்டு இருக்கீங்களா? சார்
டைம் ஆச்சு சார், சாவியை கொடுங்க. அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல 300 ரூபாய் எடு. சார் எனக்கு டைம் ஆச்சு சார், சாவியை கொடுங்க, கோர்ட்டுக்கு போகணும். கோர்ட்டா? வாலிபால் கோர்ட்டா, டென்னிஸ் கோர்ட்டா? சார் ஹை கோர்ட் சார், இங்க பாருங்க. எங்க பார்க்க சொல்ற? லாயரா? அப்ப ஒண்ணும் தேராது. என்ன தம்பி நீங்க சட்டம் தெரிஞ்ச நீங்களே இப்படி வரலாமா? இனிமே ஹெல்மெட் வச்சுங்க. என்ன சார் நியாயம்? என்ன சார் இது என்ன நியாயம்? நியாயம்? ஆ? அவருக்கு ஒரு ரூல், எனக்கு ஒரு ரூலா? அப்ப என்னோட சாவியும் கொடுங்க. சார், லாயர் சார் கொஞ்சம் சொல்லுங்களேன். சார் பார்த்தா படிக்கிற பொண்ணு மாதிரி தெரியுது, இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்களேன். தம்பி உங்க சட்டத்தை அங்க பாசாதீங்க, கோர்ட்டுக்கு நேரமாச்சு போங்க. நீங்க அந்த கேஸை நீங்க டீல் பண்ணுங்க, இந்த கேஸை நான் டீல் பண்றேன். எடு 300. சார், அவசரத்துல பர்ஸ்ல பணம் இருக்கான்னு கூட பார்க்காம வந்துட்டேன். இந்த கோல்டு வளையலோட வச்சுக்கோங்க, நாளைக்கு பணத்தை கொடுத்துட்டு வாங்கிக்கிறேன். இதெல்லாம் ஒரு அதிகாரி கிட்ட பேசுற பேச்சா? இங்க என்ன மார்வாடி கடையை வச்சு நடந்துக்கிட்டு இருக்கேன்? என்ன தம்பி இதெல்லாம்? பார்த்தா பாவமா இருக்கு, அவசரமா போனன்றாங்க, பணம் வேற இல்ல. இந்த ஒரு தடவை விட்டுருங்க சார். இந்த டீலிங்க நல்லா இல்லையே தம்பி. நாளைக்கு பணத்தை கொண்டாந்து கொடுத்துருவியா? கண்டிப்பா சார். கொண்டா. ரொம்ப தேங்க்ஸ் சார். சார், என்னடா? ஒரு ஸ்மால் ஹெல்ப் சார். கேள்றா குட்டி. வண்டிக்கு பெட்ரோல் போடணும், கையில சுத்தமா காசு இல்ல. ஒரு 300 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அதையும் சேர்த்து நாளைக்கு கொடுத்துறேன். என்கிட்டயே மீட்டர் போடுறியா நீ? நாங்க தான் மீட்டர் போடணும். இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தது? என்னப்பா டீலிங் இதெல்லாம்? தப்புதான் சார். ஆனா லாயர் சார், நீங்க கொஞ்சம் சொல்லுங்க சார். சார் எங்கிட்டயும் பணம் இல்ல, ஏதோ பாவம் பெட்ரோல் போடணும்னு சொல்றாங்க, இருக்கிறத கொடுத்து விடுங்க சார். அதாயா மூக்கு வந்து ஊட்டி கேரட் மாதிரி இருந்தாலே இப்படி எல்லாம் உதவி செய்யற நோக்கம் வரும். என்ன செய்யறது, எங்களை பிடிச்ச கிரகம். இப்பதான் 2 பேர்ட்ட ஆட்டையை போட்டேன், அதுக்குள்ள நீங்க 2 பேரும் வந்து டீல் பண்ணிட்டீங்களா? எல்லாம் கிரகம். போட்டுங்க, இந்த அப்படி. சந்தோஷம் தானே? நீங்க நல்லவர் சார். என்ன சொல்லலாம்? தேங்க்ஸ் சார். Thank you. Thank you சார். Thank you so much. Thank you சார். ங்க. சூப்பர் டி. டிக்கெட்டுக்கு பணத்தை தேத்திட்டேன். ஐயோ கண்ணாடி வளையல் கிளம்பிட்டானா? சட்டம் பட்ட மாதிரி பறந்துருச்சுடா. எழவு இந்த செக்ரட்டரிங்களெல்லாம் வேலையை விட்டு தூக்கணும். வள வளன்னு பக்கம் பக்கமா எழுதி தள்ளிடுறானுங்க. இதை படிச்சு முடிக்கிறதுக்குள்ள நம்ம பதவியே போயிடும். மார்னிங் சார். குட் மார்னிங். வர சொல்லிங்களாமே சார்? உக்காரியா. தேங்க்யூ சார். யோ, இது வரைக்கும் நான் தான் பல பேருக்கு வில்லனா இருந்திருக்கேன். இன்னைக்கு எவனோ ஒருத்தன் எனக்கே வில்லனா வந்திருக்கான். அவனை இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. அது என்னையா கோவில் திருவிழாவில் வாங்கின பொம்மை துப்பாக்கி வச்சுக்கிட்டு பிலிம் காட்டுறீங்களா? அது பொம்மை துப்பாக்கி இல்ல சார், AK-74 வெளிநாட்டு துப்பாக்கி. யாருன்னு நாங்க தீவிரமா தேடிட்டு இருக்கோம் சார். கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோம். எப்படியா? டிஏ புரோக்கரேஜ் சம்பளம் எல்லாம் கவர்மெண்ட். இது நீ சிம்பிளி சிட்டிங் மந்த்லி கெட்டிங். இதுல மட்டும் தெளிவா இருக்கீங்க. கொஞ்சமாவது உடம்ப வளைச்சு வேலை செய்யுங்க. என்னையா? மசாலா வடையா சார்? ஆமா சார். சுட்ட வடைய கரெக்டா மோப்பம் பிடிக்கிறீங்க. ஆனா சுட வந்தவனை மட்டும் கோட்டை விட்டுறீங்க. கிளங்கிடுமையா? இன்னைக்குன்னு பார்த்து ஸ்கூட்டியை சர்வீஸ்க்கு விட்டுருக்கேன். நம்ம நேரத்துக்கு ஒரு பஸ் கூட வர மாட்டேங்குது. போயும் பெசநகர் பீச்ல போய் கோச்சிங் வச்சிருக்காங்க பாரு. இவ்வளவு பெரிய மெரினா பக்கத்துலயே இருக்கு. உன் வீட்டு மொட்டை மாடியில வச்சா கூட படி ஏறி போக 10 ரூபாய் கேட்பேன். ஹாய். யூ வாண்ட் லிஃப்ட்? எஸ் சார், அர்ஜென்ட்டா பெசநகர் போகணும். We have volleyball coaching சார். நோ ப்ராப்ளம். கம் ஆன், கெட் இன். ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க மட்டும் லிஃப்ட் கொடுக்கலனா நாங்க கோச்சிங்க மிஸ் பண்ணிருப்போம். By the way, I am Sandhya. இவ கீதா, அவ திவ்யா. ஹாய். ஹாய். கிரேட் சார். ஒரு கையிலே வண்டி ஓட்டுறீங்க. அவர் வண்டி ஓட்டுற ஸ்டைலே தனி. 2 கையை விட்டுட்டு கூட வண்டி ஓட்டுவாரு. ஏன் சார், இதுக்கு முன்னாடி நீங்க சோழவரத்துல வண்டி ஓட்டுனீங்க, இப்படி ஓட்டுறீங்க? எல்லாத்துக்கும் ஸ்மைல் தானா? நீங்க பேசவே மாட்டீங்களா? அட்லீஸ்ட் உங்க பேரையாவது சொல்லுங்களேன். I am அபிஷேக். வாவ், நைஸ் நேம். Can I call you அபி? அபி, நீ ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருக்கே, பேசவே மாட்டியாடா? இதுக்கு சிரிப்பு தானா? சிரித்து சிரித்து என்னை சிறையிலிட்டாய். ஏ அபி, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஏன் நீ ட்ரை பண்ண போறியா? நானும் தாண்டி. மை காட், இதுக்கும் ஸ்மைலா? டே அபி, நீ பேசவே மாட்டியா? பேசுவேன் தேவைப்பட்டா. ஏ அபி, நீ ஸ்ட்ரைட்டா போற. ரைட்டா தான் போயிட்டு இருக்கேன். இல்லப்பா, நான் லெஃப்ட்ல போகணும். ஹலோ, யாருங்க? கேட்ட தரங்க.
कौन है तुम? ஓனர் இருக்காரா? क्या? ஓனர் கோர்ட் நோட்டீஸ் வந்திருக்கு. अरे ओनर भी नहीं, इधर कोई नहीं. जा जा. கோர்ட் अरे जा जा. யோ கோர்ட் ஆர்டர்னா உடனே இல்லம்பீங்களே. யோ உங்க ஓனர் வந்தா படிச்சுக்க சொல்லு. உங்க வேலையை ஆரம்பிங்கடா. अरे बोला ना इधर कोई नहीं है. रुक. தமிழ் தெரியாது. தெரியாது. ஹலோ வாங்க. Thank you so much. இது பாருங்க, படிக்கிற வயசுல ஜாலியா இருக்குன்னு நினைக்கிறது தப்பு இல்லை. ஆனா எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. விளையாட்டு முக்கியம்தான், ஆனா வாழ்க்கை அதை விட முக்கியம். நான் வராம இருந்தா இன்னைக்கு என்ன இருந்திருக்கும். சரி கிளம்புங்க. என்ன ஆட்டோ காசு இல்லையா? தெரியுமே, நீங்க பெட்ரோலுக்கு போலீஸ்காரங்க கிட்டே பணம் வாங்குறீங்களாச்சே. இந்தாங்க.